வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்யாம் பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுபால உபனிஷத்தில் 10வது கண்டம் ஆரம்பிக்கிறோம். 58வது மந்திரம், சீரியல் படி 58வது மந்திரம். தசமக கண்டக அத்த ஹைனம் ரைக்குவ பப்ரச்ச. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாது? இந்த பரம்பொருளை பிரவச்சனத்தினாலேயோ பகுஸ்வரத்தினாலேயோ புத்தியினாலேயோ ஞான உடையவர்களோடு சேர்ந்திருக்கிறதுனாலையோ மேதாசக்தினாலேயோ வேதத்தினாலேயோ யாகத்தினாலேயோ தபத்தினாலேயோ சாங்கிய தரிசனம் எனக்கு தெரியுங்கிறதுனாலையோ யோகம் தெரிகிறதுனால அஷ்டாங்க யோகம் எனக்கு தெரியுங்கிறதுனாலையோ சன்னியாசாசிரமம் நான் எடுத்துட்டேன், இதனால எல்லாம் என்னை பிடிக்க முடியாது. அப்போ என்னையா செய்யணும்? அப்போ சாந்தோ தாந்த உபரஸ்த திதிக்ஷு. எனக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம்னா என்ன அர்த்தம்னா கட்டுப்பாடு, ஒழுக்கம், அதான் கட்டுப்பாடு. உடல் சுத்தம் புறச்சுத்தம்னு. இந்த உடல் சுத்தம் புறச்சுத்தம் மனக்கட்டுப்பாடு இதெல்லாம் ஒரு முக்கியமானது தான். ஆனால் அதை நீங்கள் மனம் அறிவு இல்லாமல் யார் பேச்சும் கேட்காது. சொல்கிறது புரியுதா? நீங்கள் அங்கே பார்க்காதீங்க இங்கே பார்க்காதீங்க, அதை பேசாதீங்க இதை பேசாதீங்க, இப்படியெல்லாம் உங்களை மனதை நீங்கள் வருஷம் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு கிடக்க வேண்டியதுதான். அது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் இந்த மனதுக்கு உள்ளே வேலை கொடுத்து உள்ளே அனுப்பிச்சுன்னா அது விஷாமல் போயிடும். அன்றைக்கே சொன்னால, நான் வீட்டில் ஏதாவது சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, ஒரு 2 வயசு 1 வயசில் இருக்கும்போது நம்ம சத்தம் போட்டே இருக்கணும். அந்த பொரி இந்த பொட்டுக்கடலையை ஒரு தட்டில் போட்டு என் பக்கத்தில் வச்சுருவாங்களாம். அதை சும்மா அப்படியே பொறிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பேன்னா சவுண்டு 1 மணி நேரம் போயிடுவோம். எங்கள் அம்மா வெளில போனவங்க வந்துடுவாங்க. அது மாதிரி இந்த மனதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும். மனம் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் அது என்ன பண்ணுது கண்டபடி. அதனால் அதை எப்போயுமே என்கேஜ், என்டர்டெயின்மெண்ட் இல்லை என்கேஜ் பண்ணணும். என்கேஜ் என்டர்டெயின்மெண்ட்டாக மாறலாம். நீங்கள் என்கேஜாக இருக்கிறது என்கேஜ்னா என்னது? அதோடைய கனெக்டடாக இருக்கிறது. ஏதாவது ஒரு சத்காரியத்தில் கனெக்டடாக இருக்கும்போது அது வேலை செய்யும்போது அதோடைய ஆற்றல் பெருகும். நீ அதை கண்ட்ரோல் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேங்கிறதெல்லாம் ஒரு செயற்கை தான், அது இயற்கை அல்ல. இப்போ நான் அடியேன்னு சொல்கிறது இயற்கை. எப்பயுமே என்னுடைய பாலிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டு தான். நான் ஷார்ட்கட்டு மட்டும் இல்லை, பர்மனெண்ட்டான தீர்வு பார்ப்பேன், எளிய வழியாக இருக்கும் பார்ப்பேன். கடினமான வழிகளை அடியேன் எப்பயுமே எடுக்கிறதில்ல. கடினமான விஷயமாக இருக்கும், ஆனால் கடினமான வழி இருக்காது. வழி ரொம்ப எளிமையான வழியை தான். எல்லாம் அறிவு காரணம். அறிவை வச்சு என்ன பண்ணுறோம்? எளிமைப்படுத்துகிறோம். இங்கே இருக்கிற கேரளாவுக்கு இப்போ எப்படி போகிறதுன்னா, கேரளாவில் 13 திவ்ய தேசங்கள் இருக்குது. அது எப்படி தெரியாதவங்களை வச்சு எப்படி பார்க்குறது போகிறது வர்றதுன்னா உட்காந்து பிளான் பண்ணால் எல்லாம் வந்துடுச்சு எல்லாமே. என்னத்த சொல்கிறது? எப்பயுமே இண்டிவிஜுவல் தான். டிபெண்ட் இண்டிபெண்ட் அப்படி நம்ம இருக்கோம். நம்ம ட்ராக்கில் போயின்னு இருக்கோம், எல்லாம் கரெக்டாக சேருது. அதுக்கு இந்த கட்டுப்பாடு, ஒழுக்கம், அங்கே போகாத இங்கே போகாத, அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு போட்டு பாடாப்படுத்தக்கூடாது குழந்தைங்கள. டீனேஜில் கொஞ்சம் எல்லை தாண்டி போகிற மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். அதுக்கு நீங்கள் அறிவுறுத்தணுமே தவிர அதை போட்டு படுத்தக்கூடாது, பாடாப்படுத்திடக்கூடாது. இது கொஞ்சம் நல்ல பேரண்ட்டுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி சாந்தோ தாந்தோ. சாந்தனா மனக்கட்டுப்பாடு, தாந்தோனா புறக்கட்டுப்பாடு. பொறிகளை கட்டு பண்ணுறது, மனத்தை கட்டு பண்ணுறது.
அப்புறம் உபரத்தி அந்த இந்த லௌகிகத்தோட கனெக்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஏகாந்தம் போகிறது. எதுக்கு ஏகாந்தம் 1 hour போக சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏகாந்தம் போக சொல்லியிருக்கேனா இல்லையா? ஏகாந்தம் 1 hour, அதான் உபரத்தி. விலகி நிற்கிறது. திடேக்ஷோ ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி போகிறீங்க, பரம்பொருளை நோக்கி போகிறீங்க. அது எளிமையாக கிடச்சிடுமா? ஒழுங்காக சொல்லுவானா அடிக்கடி, எந்த கெட்ட பழக்கம் இல்லாமலே குடும்பம் நடத்த முடியல, இல்லை குடி போதை வஸ்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறவன் கதி, அவன் குடும்பத்தார் கதி, அதோ கதி. என்னத்தை சொல்கிறது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சாந்தோதாந்த உபரத்தி சாதன சதுஷ்டியம்னு சொல்லுவாங்க. 4 விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கும். திதீக்ஷு பல போராட்டங்கள், பல தடைகள் வரும். அவங்க நீங்கள் திதீக்ஷான்னு சொன்னல, அது எனக்கு உபதேசம் பண்ணியிருக்கா சுவாமின்னு, அதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும். அது திதீக்ஷாலாம் எப்படி வரும்னா, நீங்கள் அதுக்கும் இதான் சொல்யூஷன். நீங்கள் பிரம்மத்து மேலே பிரியம் இருந்து அதை நம்ம எப்படியா அடையணும்னு சொன்னால், அப்போ தடைகள்லாம் உங்களுக்கு தடையே தெரியாது. நீங்கள் டார்கெட் பார்க்குறீங்க. குருவே திட்டினா கூட அது திட்டுறதா தெரியாது, சரி பண்ணுறாங்கன்னு தான் தெரியும். அங்கேயே என்ன நிற்குது? நம்ம பதியை அணுக பாசம் விலகும். இதுதான் ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு இது. இந்த மாயையை ஜெயிக்கணும்னா மாயையை எதிர்க்காத, மாயை கூட சண்டை போடாத, கண்ணை முடிக்காத, காதை புத்திக்காத. இதெல்லாம் செயற்கை, வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணிட்டு கிடக்கணும். அதுக்கு பதிலாக இந்த மனசை அந்த பரம்பொருளுடைய நாமத்தை சொல்லு, ஓங்காரத்தை சொல்லு. எப்போல்லாம் உனக்கு மன உளைச்சல் வருதா ஓங்காரத்தை சொல்லு. தீவிரமான மன உளைச்சலாக விளக்கேற்றி வச்சு ஓங்காரத்தை சொல்லு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த நிலைக்கு போனால் சமாஹித்தோ நல்லாக ஹிதமாக அதோடு சமாதி நிலைக்கு போவ. அப்போ தண்ணில் தானாக நிற்ப. இப்போ இதெல்லாம் ஏன் கூடாதுன்னு தபஸ் பண்ணுன்னு சொன்னிச்சு. இப்போ யாகம் அதெல்லாம் சத்துவ குணம் வரத்துக்காக, சத்காரியங்களை பண்ணுறதுக்காக, நல்லவங்களுடைய நட்பு ஏற்படுறதுக்காக, குரு கிடைக்கிறதுக்காக, சித்த சுத்திக்காக, எஸ்பெஷலி குரு கிடைக்கிறதுக்காக. இப்போ இவ்வளோ இது பண்ண சொல்லிவிட்டு இதனாலலாம் என்னால் என்னை பிடிக்க முடியாதுன்னா, உனக்கு நம்பிக்கை இழக்கிறதுக்காக அந்த கருத்தை சொல்லலை. உனக்கு நீ கொஞ்சம் அறிவு கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா புத்தி என்ன பண்ணும்னா அகங்காரத்தை தூண்டி விட்டுரும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நான் முயற்சி பண்ணிக்கிறேன், நான் தபஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு ட்ராக் இருக்குது, அங்கே குருவும் அவசியம் இல்லை, கடவுளும் அவசியம் இல்லைன்னு ஒரு சிந்தனை வரும். அப்படி வந்துச்சுன்னா அவனை பிரகாரத்தை மாற்றுது, ட்ராக் மாற்ற போகுதுன்னு அர்த்தம். இப்போ உண்மை விஷயம் என்னான்னு கேட்டால், அங்கே எதை அது கீ பாயிண்ட்டாக வச்சுருக்கு, எதை தொட்டால் ஈஸியாக ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு சொன்னால், அது சொல்கிற விஷயம் சரணாகதி தான். அது சொல்கிற விஷயம். நீ இதெல்லாம் விட்டுடு, முதல்ல கை கட்டு, வாய்ப்பொத்து, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணு, சொன்னதை செய். நான் கூட சொன்னல, ரொம்ப திமிரு கொழுப்பு ஆணவம் அகங்காரம்லாம் எனக்கு தான் நம்பர் 1, அந்த உலகத்திலே நம்பர் 1 மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நம்மகிட்ட அதாவது ப்ரௌடாக இருப்பேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் ஒரு ப்ரௌடாக இருப்பேன், யாரையும் மதிக்க மாட்டேன் முதல்ல. ஏன்னா மதிக்கிற மாதிரி யாரையும் நான் பார்க்கல கடந்து வந்த பாதையில். அதனால் மதிக்கிறதில்ல, மதிப்புக்குரியவங்கள மதிப்பேன். ஆசிரியர்லாம் இறைவனாக தான் பார்த்துருக்கேன் டே 1லேருந்து. யாரையும் மதிக்க மாட்டேன்னா என் வேலையை பார்த்து நான் போவேனே தவிர அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு நமஸ்காரம் போட்டால் நல்லா இருந்திருக்குமே, ஒரு சிரிச்சானா நல்லா இருந்திருக்குமே, ஒரு கையெடுத்து வணங்கியிருந்தானா நல்லா இருந்திருக்குமேன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது என்னால் முடியாது. மதிப்புக்குரியவங்களாக நான் உங்களை இன்னும் பார்க்கல. மதிப்புக்குரியவங்களாக என்றைக்கு உங்களை பார்க்குறேன்னா அன்றைக்கி உங்கள் கூட உங்கள் காலில் நமஸ்காரம் பண்ணுறேன். அது சிஷ்யனாக இருந்தால் கூட சரி. அது ஒரு பக்கம். அப்படி தான் இருந்தோம். ஆனால் அப்படி இருந்தால் நீ தொண்டு செய்ய முடியாதுன்னு சுவாமிநாத சுவாமியுடைய உபதேசத்தில் தான் என்ன பண்ணோம், கை கட்டணும், வாய்ப்பு. அதை சொன்னேன்ல, குமரகுண்டத்தில் வெக்கமானம், சூடு, சொரணை இது எல்லாத்தையும் விட்டால் தான் தொண்டு செய்ய முடியும். குமரகுண்டத்தில் மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் சரி, சோஷியல் சர்வீஸாக இருந்தாலும் சரி, நல்ல காரியம் நீ பண்ணணும்னு இறங்குனா உனக்கு விருப்பம் இருந்தால் முதல்ல அவமானப்பட கற்றுக்கணும். கண்ட கழுதைகள்லாம் புழுதியை வாரி இறைக்கும், தலைமையிலே போடும். அப்படியே முருகனை பார்த்துக்க வேண்டியதான், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஒரு சிரித்திக்க வேண்டியதான். புரியுதா? அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன், அடியன் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்.
அதில் நாமளை சுவாமி எப்படி கடந்து வந்தோன்னா அதான் திதிக்ஷா. அது திதிக்ஷா எப்படின்னு கேட்டால் அதுதான் சுவாமி மேலே உள்ள பிரியம். அதனால் இதெல்லாம் எனக்கு அந்த ராஜகோபுரம் முடிக்கணுங்கிறது தான் குறிக்கோளை தவிர இந்த இடையில நண்டு சுண்டு நார்த்தங்காலாம் ஒரு நாளும் மதிக்கிறது இல்லை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அப்புறம் நீ ஒரு காரியத்தை பண்ணுறேன்னு சொன்னால் அந்த காரியத்தை நீ பண்ண முடியுமானா நீ பண்ண முடியாது. எந்த காரியமும் ஒன்றை வச்சு அவன் பண்ணுறான். இது சத்தியமான சத்தியம். சத்தியச சத்தியம்னு ஒரு வார்த்தை இருக்குது மகா வாக்கியத்தில். அந்த வார்த்தைத்துடைய அர்த்தத்தை நான் இதை சொல்கிறேன். நீங்கள் செய்கிறதா தெரியும், நம்ம செய்கிறதா தெரியும். நம்ம தானே காலையில் ஏந்து விடிகாலத்தில் ஏந்து குளிச்சுட்டு பட்டை போட்டு ஓடி ஓடியாந்து 3 மணி நேரம் பூஜை செய்கிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம், இல்லை சோசியல் சர்வீஸ் பண்ணுறோம். நீ என்ன பண்ணாலும் உன்னை முதல்ல அவன் பர்மிட் பண்ணணும். உனக்கு கை கால் நல்லா இருக்கணும். முதல்ல உன்னை உள்ளே விடணும். 1000 விஷயம் இருக்குது. அப்போ நான் செய்தேன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அறிவு இல்லாமல் சொல்லலாம். அது பேர் அகங்காரம் ஆகிடும். அறியாமைன்னு பேர் அதுக்கு. அறிவு இருக்கிறவன் அவன் சொல்ல மாட்டான். அறிவு இருக்கிறவன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இறைவன் தான் இயக்குகிறான் 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 இயக்கிக்கொண்டே இருக்கிறான். அப்போ நல்லது கெட்டது எது நடந்தாலும் அவன் தான் பொறுப்பு. அதுக்காக நான் எப்படி வேணாலும் வாழலான்னா எப்படி வேணாலும் வாழக்கூடாது. நீ தர்மம் நியாயம்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் தண்டனை வரும். அது ஒரு பக்கம் இருக்கும். தர்ம நியாயம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் செஞ்சுட்டா சொல்லக்கூடாது. தெரியாமல் செஞ்சா இல்லையான்னு அவருக்கு தெரியும். தெரியாமல் உண்மையிலே செஞ்சதுன்னா மன்னிப்பார். தெரிஞ்சே செய்கிற சூழ்நிலாம் உருவாக்கி விட்ருவார். அப்போ என்ன பண்ணுவேன் நீனு? ஒரு பக்கம். அப்போ உண்மையாக பார்த்தா அவர் உங்களை என்ன எல்லாரையும் வைத்து செய்கிறார். அவன்தான் ஆட்சி. அவன்தான் இறையாட்சி தான் பண்ணுறான். அது கலியுகமாக இருக்கட்டும், பலமுறை கலியுகமாக இருக்கட்டும், கத்திரிக்காய் யுகமாக இருக்கட்டும், இறையாட்சி தான் நடக்குது. இறையாட்சி தான் நடக்குது. சரி, அப்போ நான் பாவத்தை பண்ணலாமான்னா பாவத்தை பண்ணுறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. சத்காரியம் பண்ணால் சத்காரியத்துக்கு அனுமதி இருக்கு. பாவத்தை நீ நல்லவனாக இருந்தால் உன்னை தடுப்பார். இல்லை நீ மீறி போனால் விட்டுருவார். ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் பாவத்தை பண்ணுற கேரக்டரை நான் ஏன் எனக்கு கொடுத்த, நல்ல கேரக்டரை எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல கேரக்டர் வந்துட்டு தான் நல்ல கேரக்டர் கொடுக்க போகிறாரு. கெட்ட கேரக்டர் இருந்தால் கெட்ட கேரக்டர் கொடுக்க போகிறார். உனக்கு என்ன பாத்திரத்தில் நீ வச்சுருக்கியோ அதுக்கு தான் கதாபாத்திரம். ஒரு டைரக்டர் சினிமா நடிகர்களை எப்படி செலக்ட் பண்ணுறாரு? அவங்களுடைய ஃபேஸ் கட்டு, அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் பார்த்து தானே செலக்ட் பண்ணுறாரு. அது மாதிரி உன் டேலண்ட்டை பார்த்து தான் உனக்கு வேலை கொடுக்குறாரு. சரி, நீ கெட்டது பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? தபஸ் பண்ணு. அது கூட சொல்கிறாரு, நீ இது வரைக்கும் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி சரணாகதி செஞ்சுக்கோ. இன்றைக்கி சரணாகதி செஞ்சிரு. உன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் நீக்கி உனக்கு நான் முக்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு பகவத்கீதை. அதனால் நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும் நம்மளை வச்சு செய்கிறார். நமக்கு எந்த ரோல் வேணுமோ நம்ம கேட்டு வாங்கிக்கணும், பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கணும். உனக்கு அதுவே தெரியல, நம்ம கெட்டது பண்ணுறோன்னே தெரியல. அது பாவம் மேலே ஏறிக்கிட்டே போகும். கெட்டது பண்ணது உனக்கு தெரியாது. உள்ளுணர்வு சொல்லுமே. ஒரு சின்னதாக ஒரு பென்சில், கிளாஸ்மேட்டு பென்சிலை எடுத்துகிட்டு வந்துட்டாலே நம்ம மனசு உறுத்துட்டே இருக்கும். அவனுடைய பென்சில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். திருப்பி அவனுக்கு அடுத்த நாள் காலையில் கொடுக்குற வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நல்லவங்களாக இருந்தால் இந்த செயல் இருக்கும். அப்போது என்னத்துக்காக அந்த அர்த்தத்தை சொல்லுதுன்னா, இத்தனை முயற்சி பண்ணியும் உனக்கு என்னை பிடிக்க முடியாதுண்ணா. நீ யோகம் கேட்கலாம், யோகத்தை கொடுக்குறேன். சித்தியை கேட்கலாம், சித்தியை கொடுக்குறேன். எதை கேட்டாலும் கொடுக்குறேன். என்னை மட்டும் கொடுக்க மாட்டேன். என்ன நீ பிடிக்கணும்னா கை கட்டு, வாய்ப்பொத்து, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி சொன்னதை செய். அவ்வளோதான் பாயிண்ட்டு. இது ஒரே தாரக மந்திரமாக எடுத்துங்க. ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். அந்த கருத்து. இப்போ உண்மை பொருள் என்ன? நீ செய்ய முடியாது. நீ செய்கிறதெல்லாம் நான் செய்கிறேன்னு நினச்சி பண்ணுவேன். இந்த காரியமெல்லாம் இப்போ இந்த சொன்னதெல்லாம் யாகம் பண்ண, யோகம் பண்ண, தியானம் பண்ண, தேடி அலைஞ்சேன், 1400 ஆடியோ கேட்டேன், அப்படிலாம் உனக்கு முக்தி கிடைக்காது. உனக்கு முக்திக்கு 4 ஆடியோ போதும், 10 வார்த்தை போதும். எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பார்.
அதை எப்படி கேட்கணும் 1400 ஆடியோவும்? பக்தியா ஸ்ரத்தையா சிஸ்டம் வச்சுருக்காங்களே, எதுக்கு பக்தி ஸ்ரத்தையெல்லாம் சொல்கிறாங்க? ஸ்ரத்தையா வித்யான்னு எதுக்கு சொல்கிறாங்க? அது மாதிரி தான் நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஸ்ரத்தையா வித்யா தீர்க்காலே நிரந்தரிய பிரம்மச்சரியன் தபஸ்னா அது மாதிரி தான் நீ எல்லா வேலையும் செய்யணும். அதில் தவறு நடந்துச்சா கவலைப்படாத, லாபம் வந்துச்சா சந்தோஷப்படாத, நஷ்டம் வந்துச்சா கவலைப்படாத. எப்படி நஷ்டம் வந்தால் கவலைப்படாமல் இருக்க முடியும்னா, கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? எல்லாம் அவன் நடத்துகிறான்னு சொல்லியிருக்கேன்ல, எல்லாம் அவன் நடத்துகிறான், அவனுக்கு ஒரு டீச் பண்ணுறான். அடுத்த முறை நீ அதை பண்ண மாட்ட. கொஞ்சம் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்கும். இவ்வளோ செய்ய சொல்லிட்டு நான் உனக்கு கிடைக்க மாட்டேன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, உனக்கு அகங்காரம் தலை தூக்கிடும். இப்போ புத்தர் அவ்வளோ பெரிய ஞானி புத்திஸ்டாக இருந்தார், உலகத்துக்கே வழி நடத்துகிறேன் ஐடியா என்கிட்ட இருக்குன்னு சொன்னார். கடவுளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலன்னு ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போயிடுது. மகாகவி கண்ணதாசன் உலக தத்துவ பாடல்கள்லாம் எழுதினார், வேதாந்தம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டாரு. அறிவுஜீவிகள்லாம் ஆண்டவனை பிடிக்க முடியாது. அறிவுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் சும்மா வாயில் தான் வட சொல்லலாம். உன்னை சுத்த விடுவார், செய்ய விடுவார். உன்னை சரணாகதி பண்ண விடாமல் எந்த வாரமும் உனக்கு வாங்க முடியாது சுவாமிகிட்ட. அதை புரிஞ்சுங்க. அதை தான் குருவை வச்சு ரிஹர்சல் பண்ணுறாரு. குருகிட்ட நீ எப்படி நடந்துக்கிற, அது அவர்கிட்ட நடந்துக்கிறது தான். நீ அவருக்கு செய்கிறதெல்லாம் ஒரு 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 திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்குது, இறைவனுக்கு செய்கிறது குருவுக்கு போகாது, குருவுக்கு செய்கிறது இறைவனுக்கு போகும். இருக்குது, மந்திரம் இருக்குது திருமந்திரத்தில், இருக்கா இல்லையா? இருக்குது. அதனால் எந்த நோக்கத்தில் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த 4 அகங்காரம் வந்துடும். இப்போ நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆகிட்டான், அவன் கடவுளுக்கு அவனுக்கு அவசியம் இருக்கா? அவன் என்ன நினச்சிருப்பான், ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருந்தால் பேரு புகழும் வரும், பணம் வரும், மக்கள் பலனடைவாங்க. சரி, அவன் மக்கள் பலனடையணும்னு சில பேர் இருக்காங்க நல்ல நோக்கத்தோட. சில பேர் நமக்கு பேர் ப்ரைஸ் நோபல் பரிசு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வாங்க முடியுமா? வாங்க முடியாதா? ஒரு 50 வருஷம் உக்காடுறான் ஒரு இடத்துல, நோபல் பரிசு வாங்கிடலாம். 50 வருஷம் உட்காந்து இறைவனை பிடிக்க முடியாது. இப்போ சயின்டிஸ்ட்லாம் இறைவனை பற்றி கேளுங்க ஒன்றும் தெரியாது, உடம்பை பற்றி கேளுங்க எல்லாம் சொல்லுவான், உயிரை பற்றி கேளுங்க ஒன்றும் சொல்ல தெரியாது. ஏன்னா அவன் தேடுறத அவனுக்கு கொடுக்குறாரு. அப்போ பக்தி என்றைக்கும் குறையக்கூடாது. 33% பக்தி இருக்கணும். அது இறை பக்தியாக இருக்கட்டும், குரு பக்தியாக இருக்கட்டும், பக்தி இருக்கணும், யோகமும் இருக்கணும். ஏன் குரு யோகம் பண்ணுங்கிறார், தியானம் பண்ணுன்னு சொல்கிறார், விசாரம் பண்ணு. இப்போ நம்மளுடைய பிரம்மலோக பயணத்தில் விசாரம் ஒரு இறக்கையாகவும் தியானம் ஒரு இறக்கையாகவும் ஓங்காரம் தான் என்ஜினாகவும். இறக்கைன்னா 2 என்ஜின், 3வது என்ஜின் ஓங்காரம். புரியுதா? 3 என்ஜின் நம்மளுடைய ராக்கெட்டுக்கு 3 என்ஜின். ரைட்டில் விசாரம், லெஃப்டில் தியானம், ஃப்ரண்ட்டில் ஓங்காரம். ஏன்? ஓங்காரம் எல்லாவற்றையும் நுழைந்து செல்லக்கூடிய வல்லமை உடையது. பாக்கி எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் உண்டு. புத்திக்கு லிமிட்டேஷன் உண்டு, மனதுக்கு லிமிட்டேஷன் உண்டு, பாக்கி எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் உண்டு. ஓங்காரம் உள்ளே போய் தான் நிற்கும். பரம்பொருளோட 2 கலந்து தான் நிற்கும். அதனால் நேற்று சொன்ன மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னா, நான் பார்த்துக்கிறேன், நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அவரை பார்க்குறேன். எப்போ நீ யூடியூப்பில் பார்க்கணும் கூட எதை பார்க்கணுன்னு சொல்லித்தரது குரு வேணும்ப்பா. இல்லைன்னா நீ எதையோ பார்த்துன்னு கிடப்ப. உனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு தெரியுமா? ஏன் நான் ஒன்று கேட்குறேன், ஏன் நீ குருவை பிடிக்கிறது இவ்வளோ தயக்கம் உனக்கு? ஏன் கை கட்டினா என்ன, வாய் போத்துனா என்ன, நமஸ்காரம் பண்ணால் என்ன கெட்டு போகுது? எல்லா இடத்துலையும் சரணாகதி தான் உயர்ந்து நிற்குது. பக்தி யோகத்தில் பூர்ண சரணாகதி டைரெக்டாக பண்ண சொல்கிறாரு, ஞான யோகத்தில் குருவை வச்சு பண்ணுறாரு. இவங்க முறைப்படி பார்த்திங்கன்னா ராஜயோகம் கஷ்டம், ஞான யோகம் அதை விட கஷ்டம். ரொம்ப எளிமையான யோகம் பக்தி யோகம்தான். ஆனால் பலன் டெம்பரவரி. பலன் டெய்லி பண்ணிட்டே இருக்கணும். நிஷ்டை ஆகிற வரைக்கும், பிரம்ம நிஷ்டை ஆகிற வரைக்கும் நீ டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஞானம் அப்படி இல்லை, ஒரே ஒரு முறை பண்ணால் போதும், எல்லா ஜென்மக்கும் நிற்கும். யோகா நீ பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும். பக்தி நீ பண்ணிகிட்டு இருக்க, பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் ப்ராக்டிக்கலாக பாருங்களேன். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த வேதாந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒரு மெஷின் மாதிரியும் ஒரு ரோபாட்டிக்காகவும் ஒரு அர்த்தமில்லாத மாதிரியும் இருந்துச்சா? இப்போ ஞானத்தை நீங்கள் கேதர் பண்ண பண்ண பூரணமாகிக்கிட்டே வரீங்க. ஏன்னா அஞ்ஞானத்தை லௌகீக கல்வின்னு சொன்னால் நிறைய படிச்சுக்கிட்டே போகணும், விரிஞ்சுக்கிட்டே போகும். அதுக்கு எல்லையே இல்லை. ஆனால் பிரம்மம் எல்லையில்லாத பொருள் இந்த மெய்ப்பொருள் விஷயத்தில் தன்னை சுருக்கி தரிசனம் கொடுக்குறாரு ஞானத்தில். நான் சொன்னால முதல்ல 1000 பாயிண்ட் சொல்லுவேன், அப்புறம் 100 பாயிண்ட் சொல்லிடுவேன், அப்புறம் 10 பாயிண்ட், அப்புறம் ஒரே வார்த்தை. அந்த 16வது கேள்வி இப்பயே கேளுங்க, அந்த 16வது வார்த்தை இப்பயே சொல்லுங்கன்றாதீங்க. 16 கொஸ்டின் கேட்டால் 1 கோடின்னு சொன்னானோ உங்களுக்கு தெரியும் அந்த ஜோக்கு. அது மாதிரி இல்லாமல் இவனை நம்ம முருகன்லாம் அப்படி தான் குறுக்கு வழியில் தான் அதாவது பண்ணியிருப்பான். ஏற்கனவே பண்ணியிருக்கான், அதான் ஒரு ரெக்கார்ட் ஆகிருக்கு ஏதோ ஒரு ஆடியோவில். சரி, அதான் நேற்று சொன்னதில் அகங்காரம் வரக்கூடாது. புத்தர் மாதிரியோ சயின்டிஸ்ட் மாதிரியோ பெரிய பெரிய மகானுபாக்கெல்லாம் இருக்காங்க. ஒரு லெவல் தாண்டினதுக்கப்புறம் இறைவனை விட்டுருவாங்க. கதி என்ன கதி? இப்போ நேற்று இந்த திருக்கச்சி நம்பி மாலை சொன்னேனே, சாதாரண மாலை மனிதனுக்கே நான் கட்ட மாட்டேங்கிற, ராஜாவுக்கு கட்டி கொடுக்க போகிறேன்னு ஒரு குரு கேட்குற யாதவ் பிரகாஷ்னு. யாருக்கு போட போகிறேன்னா நான் வந்து ராஜாவுக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா சிஷ்யர்கள் வந்து சொல்கிறாங்க, அவர் வரல, அவர் அனுப்பி விட்றாரு சிஷ்யர்களை. ராஜா வந்து இறைவனுடைய அம்சம்தான். சாஸ்திரப்படி ராஜாவாக வரவங்க சிஎம் பிஎம்லாம் யார்? எதுவும் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஏதோ அரசியல் பண்ணுறாங்க, ஓட்டு போடுறாங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஈஸ்வர சங்கல்பத்தில் தான் ஈஸ்வரன் யாருக்கு சங்கல்பம் பண்ணுறாரோ அவங்க தான் சிஎம்மோ பிஎம்மோ. அதுதான் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். சத்து சங்கல்பம் பண்ணால் சித்து செயல்படுது, அதான உண்மை. மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அது மாதிரி ராஜா வந்து இறைவனுடைய அம்சம். அவங்க அவர் டைரெக்டாக ஆள முடியாது. எப்படி குரு உங்களுக்கு அவர் இறைவன் நேரடியாக உனக்கு உபதேசம் பண்ண முடியாதுன்னு குரு போடுறாருல ஞானத்துக்கு, முக்திக்கு, விடுதலைக்கு. அது மாதிரி உங்களை ஆட்சி பண்ணுறதுக்கு ராஜாவை போடுறார். புரியுதா? இறை அம்சம் தான். அவங்கள எதிர்த்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எதிர்க்கிறதுலாம் தப்பு. புரியுதா? எதிர்க்கிறது, விமர்சனம் பண்ணுறது அதெல்லாம் மகா தவறு. இதெல்லாம் அஞ்ஞானிகள். இதெல்லாம் நண்டு சுண்டு நாத்தங்காலம் எங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? புரியுதா? அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த மாதிரி வந்து அந்த ராஜாவுக்கு மாலை போடணுன்னா போது மாலை கட்டி கொடுக்குறேன். மனிதர்களுக்கு நான் கட்டுறதில்ல, நான் இறைவனுக்காக தான் கட்டுவேன். வரதராஜ பெருமாள் சாத்தின பிற்பாடு அந்த மாலையை எடுத்துட்டோம்னா அதுக்கு இன்னும் மதிப்பு கூடும். அது மாதிரி தான் இந்த ஞான யோகம். நீங்கள் செய்கிறதுல எல்லாத்துலேயும் சத்து இருக்கணும். உங்கள் உழைப்பில், உங்கள் முயற்சியில் எல்லாத்துலேயும் ஸ்ரத்த பக்தி இருக்கணும். அதுதான் இந்த மந்திரம். அது கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்திருப்பாங்க. நேற்று கொஞ்சம் விசாரம் பண்ண நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டதுனால உங்களுக்கு அதை புரிய வைக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அதனால் நீங்கள் உண்மை என்னான்னு கேட்டால் அவன்தான் எல்லாம் செய்கிறான், நம்மளை வச்சு செய்கிறான். நம்ம ஒரு நட்டோ போல்ட்டு தான். உனக்கு முக்தி கொடுத்தாலும் அவன் தான் கொடுக்கணும். உன்னை பந்தம் பண்ணாலும் அவன் தான் பண்ணணும். அவன் தான் பந்தம் பண்ணி வச்சுருக்கான். அவன் தான் இந்த லோகத்துக்கு கொண்டாந்து போட்டு வச்சுருக்கான். இது பனிஷ்மெண்ட்டு தான். அறிவு இருக்கிறவனுக்கு இந்த லோகத்தில் வாழ்க்கை பனிஷ்மெண்ட்டு தான். அதில் விடுதலை இருக்கானா? இருக்குது. குருவைப்படி சம்சார சாகரத்தை ஈஸியாக கடந்துடலாம். ஆனந்தமாக கிடக்கலாம், மகிழ்ச்சியாக கிடக்கலாம், துன்பம் இல்லாமல் கிடக்கலாம். குருவைப்படி டைரெக்டாக இறைவனோட கனெக்ட் பண்ணி விட்டுருவார். அதை சொல்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய தனிச்சிறப்பு. புரியுதா? இப்போது அதனால் அந்த குரு இந்த குரு அது இது அங்கே இங்கே அதெல்லாம் விட்டுடுங்க. ஒன்று போதும். நான் வாழ்ந்து காட்டுறேன் இல்லையா? அந்த வேலும் மயிலும் அந்த ஆடியோ கேட்டிங்களா? அருணகிரி வேலும் மயிலும் எனக்கு சுவாமி இந்த எண்ணத்தை கொடுத்து 15 வருஷம் ஆச்சு. நான் 10 வருஷம் காத்திருந்துருக்கேன் எங்கே போய் போகிறது, எப்படி போகிறதுன்னு. ஒரு ட்ரிப்பில் திருச்செந்தூர் போனால் 2 பேரும் உட்கார வச்சு காவடி போடுற மாதிரி, அளவு குத்துற மாதிரி குத்து விட்டாங்க. குறவர்கள், மலைக்குறவர்கள் குத்தி விட்டாங்க. கொடுப்பனையாக சந்தோஷம். கடலில் மூழ்கின முருகனை தரிசனம் பண்ண சந்தோஷமாக. அப்புறம் யான் பெற்ற இன்பம் பெருவகை அவனை வருஷம் வருஷம் போட்டுருக்கோம். இப்போ
10-20 பேர் போட்டிருப்பாங்க வச்சுங்க, 10 பேரோ 15 பேரோ எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்தி நான் அடியன் முதல் போட ஆரம்பித்து 5 வருஷம் இருக்குமா? இப்போ போட்டு கம்மியாக இருக்குமா? அப்படியா? இல்லை கொரோனா வந்தே 3 வருஷம் ஆச்சு. ஏங்க 4 இயர்ஸ், சரி 4 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் வந்து அந்த திருப்புகளில் முருகப்பெருமான் தான் முதல்ல அருணகிரிக்கு வேலும் மயிலும் கையில் போட்டு விட்ருக்காரு. இதெல்லாம் எப்படி தெரியும் நமக்கு? இதுதான் பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் இருக்குங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். உங்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்ச ஆற்றல்னா யார்? பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்சம்னா முதல்ல அம்பாளை குறிக்கும். அம்பாள்னா யார்? பரமேஸ்வரன். எல்லாம் ஒன்று தான், முருகன் பரமேஸ்வரன். நமக்கு வேதாந்திகளுக்கு எல்லாம் ஒன்று தான். நீ தனித்தனியாக பிரித்து பார்க்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் உங்களுக்கு அந்த வாசனை பெருங்காய டப்பா மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் புரியுதா? பெருங்காய டப்பா என்ன பண்ணோம்னா தெரியுமில்ல, எத்தனை வாட்டி அதை கழுவு, அதை நான் ரின்னு போட்டு அதை போட்டு இதை போட்டு தேய்ன்னு தேய் டப்பாவே கரைஞ்சாலும் கரையுமே தவிர இந்த வாசனை போகாது. அது மாதிரி கற்பூர டப்பாவும் டக்குன்னு மாற்றிக்காது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, மண்ணெண்ணெய் பாட்டில். அது என்ன தான் நீ இது பண்ணாலும் போகாது. அது மாதிரி இருக்கக்கூடாது. நீ எந்த பாட்டில், மண்ணெண்ணெய் பாட்டிலா, கற்பூர டப்பாவா, பெருங்காய டப்பாவா, அப்படி இருக்கக்கூடாது. டக்குன்னு அறிவில் இருக்க இளங்கோ ஒரு மாடல் அறிவை என்ன லேட்டஸ்ட்டாக சொல்லணும்னா அதை பிடிக்கிறார் அவர். நீங்கள் அதை கற்றுக்கணும். ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு சிஷ்யன் எப்படி இருக்கான், அவன் அறிவு நிலையில், அதை வச்சு தான் அவன் மேலே பிரியம் வரும், பாசம் வரும், நேசம் வரும். சரி அதெல்லாம் இல்லை, மந்தமாக இருக்கிறான், பரவாயில்ல, அவனுக்கு டைரெக்டாக கொடுப்பார், ஆசீர்வாதம் பண்ணுவார். புரியுதா விஷயம்? எது லேட்டஸ்ட்டாக சொல்கிறோமோ அதை பிடிச்சிக்கணும். இல்லை நான் மாறவே என்னை எவனாலும் மாற்ற முடியாது, நான் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? அறிவு வர வேதாந்திகள்னு சொன்னால் அறிவு கொடுக்க ஏன்னா உனக்கு இது அங்கீகரிக்கப்பட்ட அறிவு. பிரமாண வேதம். என்னை யாரும் அங்கீகரிக்கலை, வேதம் அங்கீகரிக்குது. உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, முருகப்பெருமான் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணணும்? எது கரண்ட்டோ அதை நீங்கள் பிடிச்சிக்கணும். அதுதான் அறிவினுடைய உச்சம். நுட்பமான அறிவு இருக்குன்னு அர்த்தம். செயல்படும் அறிவில் வந்துடணும். இல்லை நான் மறுபடியும் அங்கேயே தான் போவேன், அதையே தான் பண்ணுவேன், சாப்பிட்டதே சாப்பிடுவேன் அப்படின்னா அது என்ன? அது தவறான ஒரு விஷயம். சொல்கிறது குரு. புரியுதா? யாரோ ஒருத்தவங்க சொல்லலை, உங்கள் மேலே பொறாமைப்பட்டு டைவெர்ட் பண்ணி விடுவானுங்க. வேத கிளாஸுக்கு போகாத, கோயிலுக்கு போகாத. ஏன் இவ்வளோ பேர் 300 பேர் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கானா? ஒருத்தவனாவது கூப்பிட்டு வந்திருக்கானா? உங்களை கொண்டாந்து விட்டானா கோயில்லையோ வேதா கிளாஸ்லையோ? உங்களை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கான். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போது இன்றைக்கி இந்த ரைக்குவை அங்கிரஸை பார்த்து, ரைக்குவே சிஷ்யன் அங்கிரஸை பார்த்து கேட்குறான். அத ஹைனம் ரைக்வக பப்ரச்ச கேட்டார், பகவான் கஸ்மின் சர்வே சம்பிரதிஷ்டதா பவந்தி. இங்கே இருக்கிற கஸ்மின் சர்வே, இங்கே இருக்கக்கூடிய எல்லாம்னா சர்வேனா எல்லா பொருட்களும் எதில் நிற்குது, எதில் ஆதாரமாக நிற்குது? சம்பிரதிஷ்டித எதில் நிற்குது? பவந்தி. உடனே அவர் பதில் ஒரே வார்த்தை, ரசாதல லோகேஸ்வீதி கோவாச்ச. ரசாதலம், இந்த சொன்னோம்ல கீழே 7 லோகம், அதில் ரசாதலம்னு தலாதலம் ரசாதலம், அத்தலை பத்தலை வித்தலை சுத்தலை பாதாள ரசாத்தலைன்னு வரும். அப்படி வரதில் அதில் இந்த லோகம் நிற்குது, அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? கஸ்மின் ரசாத்தல லோக்கா எதில் நிற்குது? ஓத் புரோத்தச்ச, எதனால் கோர்க்கப்பட்டிருக்கு, எதனால் பின்னப்பட்டிருக்கு, எதனால் செய்யப்பட்டிருக்கு? பூர்லோகேஸ்தி, பூலோகம்தான் அதுக்கு ஆதாரம். பூலோகத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் வச்சு இதை பண்ணியிருக்காங்க. கஸ்மின் பூர்லோக ஆச்ச புரோத்தச்ச, பூலோகம் எப்படி நெய்யப்பட்டிருக்கு? இந்த ஊடு நூல் பாவு நூல்னு சொல்கிறோம் இல்லையா, எதனால் நெய்யப்பட்டிருக்கு, இல்லை எதில் நிலைத்து நிற்கிறது, எது ஆதாரமாக இருக்குது, எந்த பொருளால் செய்யப்பட்டது?
புவர்லோகேஸ்வதி, புவர்லோகத்தினுடைய ஆதாரத்தில் பூலோகம் செயல்படுது. கஸ்மின் புவர்லோகா ஓதஷ புரோதஷ, புவர்லோகம் எதனால் செய்யப்பட்டது, நிறைஞ்சிருக்கு ஸ்வர்ல. இப்போ மேலே இருந்து கீழே வரும். நம்ம மாம்பழத்தை 7 பேர் சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டான்ல, அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு, எச்சில் போய் சாப்பிடுங்க. கர்மா கர்மா. கஸ்மின் புவர்லோகா ஓதஷ புரோதஷ, புவர்லோகம்னா அதுதான் பித்ருலோகம். அது எதில், அதை ஸ்வர்லோகத்தில். அச்சா கஸ்மின் ஸ்வர்லோகம், ஸ்வர்கலோகம் எதில் ஓத்தச்ச புரோத்தச்ச, எதனால் நிலைத்து நிற்குது, ஆதாரமாக இருக்குது, செய்யப்பட்டிருக்கு. மகர்லோகேஸ்வதி, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறோம். அச்சா மகர்லோக ஹோவாச்ச சொன்னார். கஸ்மின் மகர்லோக ஓதஷ புரோதஷ, எதனால் மகர்லோகம் நிலைத்து இருக்கிறது, கோர்க்கப்பட்டிருக்கு, பின்னப்பட்டிருக்கிறது. லோகேஸ்வதி, ஜனலோகத்தினால. கஸ்மின் ஜனலோக, இது என்னது, பூகு புவக ஸ்வக மகக ஜனக தபக சத்தியம் அப்படின்னு வரும் இல்லையா, அதுபடி பார்த்தா கஸ்மின் ஜனலோகா ஓதஷ புரோதஷ சேதி தபோலோகே, தபோலோகத்தினால. தபோலோகேஸ்வதி ஓவாச்ச கஸ்மின் தபோலோகோ ஓதஷ புரோதஷ, எதனால் தபோலோகம் நிறைந்து நிற்குது, சத்தியலோகம். சத்தியலோகத்தினால தான், சத்தியம் இருந்தாலும் தபஸ், வீரியம் இருந்தாலும் தபம் பண்ணணும்னு சொன்னோம்ல, அது மாதிரி சத்தியலோகேஸ்வதி ஹோவாச்ச, சத்தியத்தினால, சத்தியலோகத்தினால. கஸ்மின் சத்தியலோகா ஓதஷ புரோதஷ, அதுக்கு மேலே பிரஜாபதி லோகேஸ்வதி ஹோவாச்ச, பிரஜாபதி லோகத்தினால. கஸ்மின் பிரஜாபதி லோக ஓதஷ புரோதஷ பிரம்மலோக. 9 லோகம் சொல்லியிருக்கு. இப்போ 7 9 ஆயிருக்கு, 14 2 16 ஆயிருக்கு. இப்போ கஸ்மின் பிரம்மலோகா ஓதஷ, பிரம்மலோகம் எதுலையா நிறைஞ்சிரு, பிரம்மலோகம்னா எல்லா தேவர்களும் இருக்கிற இடம். விஷ்ணு, கைலாயம், வைகுண்டம், மணிதீபம், கந்தலோகம், எல்லா லோகமும் இருக்கக்கூடிய லோகம் பிரம்மலோகம். எல்லா லோகமும் இருக்கும், தனித்தனி ஏரியாவில் இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் எப்படி நார்த்தில், சவுத்தில், ஈஸ்டில், வெஸ்ட்லன்னு இருக்காங்களா இல்லையா? ஒரு ஃபேமிலி தானே ரன் பண்ணுது. எந்த ஃபேமிலி? சிவ ஃபேமிலி பண்ணுது. மத்தியில் பெருமாள், மேலே இமயமலையத்தில் வடக்கில் சிவம், இது தெற்கில் முருகப்பெருமான், இங்கே வெஸ்டில் கணபதி பப்பா, ஈஸ்டில் வெஸ்ட் பெங்காலில் காளி. கரெக்டாக வந்துடுச்சா? நடுவில் பெருமாள். வேறு என்ன வேணும்? எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. நம்ம நினைக்கிறதெல்லாம் தவறு. நம்ம என்னத்தை நம்புவோன்னா, இந்த டிவியை தான் நம்புவோம், டிவி நியூஸை தான் நம்ம நம்புகிறோம். காலையில் ஒரு வாட்டி பார்த்தா ஃபுல் மூட் அவுட் ஆகிடுவாங்க. உங்கள் மூட் அவுட் ஆகணும்னா காலையில் டிவி பாருங்கள், நியூஸ் பாருங்க. இன்னையோட ஒழிஞ்சுது சத்தம், நிம்மதியாக இருக்கும் கொஞ்சம் சத்தம் இல்லாமல். சரி, இப்போ பிரம்மலோகேஸ்வதி ஹோவாச்ச, பிரம்மலோகத்தை. கஸ்மின் பிரம்மலோக ஓதஷ புரோதஷ, எப்படி அது நிறைஞ்சிருக்கு, சர்வலோகா. அதுக்கு ஆதாரம் எதனால், சர்வலோகா ஆத்மனி அல்லது பிரம்மணி மணி இவ. உங்கள்கிட்ட ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மாவிலேருந்து இந்த லோகம் மணியால் கோர்க்கப்பட்ட மாதிரி இத்தனை லோகங்களும் அதில் கோர்க்கப்பட்டிருக்கு. அந்த நூலு தான் ஆத்மா. இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த உலகமே உங்கள் கீழேருந்து தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் நேற்று சொன்னல, உங்களுடைய லோகம், நீங்கள் உங்கள் விரிச்சுக்கிட்ட 1000 பேர் கஸ்டமர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 1000 பேர் வரைக்கும் உங்கள் லோகம்னா 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு லோகம் இருக்குமில்ல. அப்படி எல்லாருடைய லோகமாக அவங்கவுங்க ஆத்மாலேருந்து வெளியில் வந்து. நேற்று என்னுடைய பர்சனல் லைஃப் சொன்னேன். ஒரு பக்கெட்டு கப்பு ஆரம்பித்து, ஒரு பனியனில் ஆரம்பித்து, இன்றைக்கி 1000 பொருள் இருக்கா இல்லையா? அது விரிச்சது. அப்படி தானே விரிக்கிறான் மனுஷன். அதான் லோகம். புரியுதா?
புரியுதா? அப்போது உங்கள் லோகம் இப்படி விரிகிற மாதிரி மெடிக்கலில், சயின்ஸில் இப்படி எல்லார் லோகமும் விரியுது. இப்போ எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியில் கொண்டு வர முடியுமா? ஒரு கேட்டகரியில் கொண்டு வர முடியும். ஆணெல்லாம் ஒரு வர்க்கம், பெண்ணெல்லாம் ஒரு வர்க்கம், ஒரே இதில் கொண்டு வர முடியல. ஒன்றாக்குறது ஈஸின்றேன். எல்லாரையும் ஒரு கேட்டகரியில் கொண்டு வரது ஈஸி. உங்களை வச்சு உலகத்தில் உள்ளதை சொல்லிடலாம். உலகத்தில் உள்ளது எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட தான் வெளியில் போயிருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்கள்கிட்ட இருந்து தான் நீங்கள் விரித்த விரிப்பு தான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களும். அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு அகைன்ஸ்டாக எந்த பொருள் நீங்கள் அந்த பொருளை செய்ய முடியும்னா நீங்கள் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் படைக்கிற சக்தி இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு சங்கல்பத்தை போட்டு ஒரு காரு கொண்டாந்து நிறுத்து, ஃபார்ச்சுனர் காரு, டார்க்கு க்ரீனில், அது மாதிரிலாம் கலர் கிடையாது, எனக்கு செய்ய சொல்லுப்போ, இல்லைன்னா நாங்கள் மாற்றிடுவோம் கலரை. புரியுதா? அதுபோல் எல்லாமே உங்கள்கிட்ட தான் வெளில போயிருக்கு. இது கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நுட்பமான ஒரு விஷயம். இது இவ்வளோ பெரிய லோகம் ஒரு ஆத்மாலேருந்து போயிருக்கா. ஆமாம், நீ தனி மனிதனாக இருந்து போகிற. இப்போ தனி மனிதனெல்லாம் ஒரே டிஎன்ஏல தானே பண்ணியிருக்கு. எல்லா சைத்தன்யமும் எல்லா ஆத்மாவும் ஒரு நூலில் கோர்க்கப்பட்டிருக்கு. அதான் பிரம்மம். இப்போ இத்தனை லோகமும் உன்னுடைய ஆத்மாவில் கோர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. இத்தனை ஆத்மாக்கள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் 1000 கோடி மக்கள் தொகை இருக்குன்னா 1000 கோடி ஆத்மாவும் ஒரு நெட்வொர்க்கில் இருக்குது. இப்போ மனுஷனுக்கு ஹிதா நாடி நடுவில் ஹிருதயத்தில் ஹிதா நாடின்னு சொன்னோம் இல்லையா? ரத்னாபவன்னு ஒரு இது இருக்குது தெரியுமா? ஒரு ரதத்தினுடைய ஆரங்கள் எல்லாம் எப்படி ஹப்பில் கோர்க்கப்படுதோ, ஒரு சைக்கிளில் ஹப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, 2 வீலரில் பார்க்க முடியாது, பைக்கில் ஆமாம், ஸ்போக்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆக ஸ்போக்ஸை தான் தமிழ் ஆரம்னு சொல்கிறாங்க. வண்டி மாடு, அந்த காலத்தில் வண்டி மாடு, இந்த காலத்தில் சைக்கிள் புரியறதுக்கு. அப்போ அதில் வந்து 24 28 ஸ்போக்ஸ் என்னவாக இருக்கும்? 50 கூட இருக்கும் வச்சுங்க. 2 சைடும், இந்த பக்கம் ஒரு 25, அந்த பக்கம் ஒரு 25, 50 கம்பிகள் ஒரு ஹப்பில் 2 பக்கமும் கோர்க்கப்பட்டிருக்குல்ல. ஒரு ஸ்பைடர் வந்து தன்னுடைய வீட்டில் 360 டிகிரியில் தன்னுடைய நெட்வொர்க்கு கனெக்டடாக இருக்கா? அது மாதிரி இந்த பிரம்மத்தை சுற்றி 360 டிகிரியில் இந்த லோகமானது கோர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நெட்வொர்க்கில் அந்த ஸ்பைடர் போட்டதில் அந்த வீடு, அந்த வலையில் 50 ஆரம் இருக்குன்னு வச்சுங்க. இருக்கா இல்லையா? ஆரம் இல்லாமல் அது குறுக்க நெருக்க போட முடியாது. எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? மனிதனோட மேலான அறிவு. ஏன்னா அதுவே மெட்டீரியல், அதுவே இன்ஜினியர், அதுவே கொத்தனார், அதுவே ஓனர். ஒரு ஸ்பைடரை பற்றி நம்ம 1000 வச்சு கற்றுக்கலாம். சொல்கிறது புரியுதா? அதுபோல் இந்த பிரம்மமானது சென்டராக உக்காந்து ஹிருதயங்கிற நடுன்னு சொல்கிற உடம்புலையும் சரி, வெளியில் நடுங்கிற ஒரு பகுதியில் உக்காந்து என்ன பண்ணுது? இந்த உலகத்தை விரிச்சிருக்கு. அதுவே மெட்டீரியல், அதுவே இன்ஜினியர், அதுவே ஓனர். அப்போ நாம் கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செய்யக்கூடிய வேலைக்காரன். மற்றவன் யாராவது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். என்னை பார்த்து வேலைக்காரன்? அப்போ நீ யார்? நீ பெரிய ஓனரு? எதுக்கு ஓனரு? நீ ஓனர் ஆகிட்ட என்ன பண்ணுற? பர்ச்சேஸ் பண்ண, ஹோல்சேல் வாங்க போவேன். முன்னாடி ரீட்டைல் வாங்கிட்டு இருப்பேன், இப்போ ஹோல்சேல் வாங்க போகிற. அதான் அவனுக்கு வித்தியாசம். முன்னாடி காரில் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன், இல்லை பைக்கில் போய் வாங்கிட்டு வரல, சைக்கிளில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன், இப்போ காரில் போய் வாங்கிட்டு வருவேன். இல்லை முன்னாடி லெட்டர் போட்டுருவேன், இப்போ ஃபோன் பண்ணியிருப்பேன். முன்னாடி பணத்தை தூக்கிட்டு அலைஞ்சிருப்பேன், இப்போ ஜிபே பண்ணியிருப்பேன். ஏனப்பா வித்தியாசம்? அறிவு ஏற ஜிபேங்கிறது ஒரு அரிய டிஜிட்டல் பேமெண்ட் இருக்க. அது வந்து பல ஆஃபீஸில் க்யூவில் நிற்கிற வேலையை அது குறைச்சிச்சுல்ல. இல்லைன்னா பப்ளிக் செக்டார்லாம் நீங்கள் ஒரு மின்சாரத்துலேயோ ஒரு பேங்க்லேயோ எங்கே போனாலும் ஒரே க்யூவாக தானே இருந்துச்சு. நான்லாம் வெறுத்து போயிருக்கேன். இப்போ எப்படி இருக்குது எதிர்காலத்தில்னா சுவாமி ஒரு ஆப்ஷன் போடுறாரு பாருங்க. டே1லேருந்து எனக்கு பேங்க்கில் போகிறதுல உடன்பாடே கிடையாது. ஆனால் எங்கே போனாலும் பேங்க்கு தான் கேட்குறாங்களா இல்லையா? நம்ம பணத்தை நம்ம பேங்க்கில் போட்டுட்டு க்யூவில் நின்று வாங்கணும். உனக்கு ஒரு டோக்கன் போடுவான், அவன் கூப்பிடுவான், அப்போ தான் போய் வாங்கணும்.
முன்னாடி ரொம்ப டஃப். அதுவும் இந்த சில பேங்க்லாம் ரொம்ப ப்ரௌடு, கிட்டக்கே போக முடியாது. பெரிய பார்லிமெண்டத்தில் வேலை பார்க்குற மாதிரி இருப்பானுங்க, பிஎம் ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி இருப்பானுங்க. இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் போட்டி அதிகமாக இருந்துச்சு, ப்ரைவேட் பேங்க்லாம் நிறையா வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் இது. சரி, அப்போ உன்னுடைய ஆத்மாலேருந்து உன்னுடைய லோகத்தை பிரித்த மாதிரி இந்த 16 லோகங்களும் உன்னோட கனெக்டடாக இருக்குது. அது புரிஞ்சுங்க. உங்களோட நீங்கள் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. உங்களை பிடிச்சா 16 லோகம் பிரம்ம வரைக்கும் லிங்க் இருக்குது. சொல்கிறது புரியுதா? அப்போ உங்களை 1000 கோடி பேர் இருக்கீங்கன்னா 1000 கோடி பேருக்கும் ஒரே ஒரு ஹெட்டு. நீங்கள்லாம் யார்? நீங்கள் எல்லாம் அணுக்கள். இந்த அணுக்கள் பற்றி சொன்னோம்னா நல்ல சப்ஜெக்ட் அது. சரி, இந்த அணுக்கள் பற்றி பேசணும். இதில் மந்திரங்கள் வருதுன்னு நினைக்கிறேன், வந்தால் நான் அதில் பேசுகிறேன். அப்போ இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால், உலகின் பொருட்கள் லோகங்கள் ஒடுங்குமிடம் ஆத்மா. சரி, உலகின் பொருட்கள் இந்த இடத்துல வச்சு அதை பேசலாம். உலகின் பொருட்கள் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த ஜகத்து ஃபுல்லாக யார்? பொருட்கள் தான். அது எப்படி இருக்குது? ஒரு வடிவம் இருக்கும், அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்போம். ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் என்னென்னா, எந்த பொருள் பிறந்துச்சோ அது மனுஷனாக இருக்கட்டும் ஜடமாக இருக்கட்டும், பிறந்த ஒரு 5 நிமிஷத்தில் பேர் வச்சிடுறாங்க. அவ்வளவு ஒத்துமையானது, அவ்வளோ ஒத்துமை. அந்த பேரும் நாமமோ ரூபமோ சிவம் சக்தி மாதிரி. ஆமாம், நீங்கள் இதெல்லாம் சித்திச்சிருக்க மாட்டீங்க, வேதம் சித்திக்குது. நாமமோ ரூபமோ சிவமும் சக்தியும் மாதிரி. எப்படியா? எப்படி? நாமத்தை சொல்லுங்கள், அவங்க வருவாங்க. தண்ணி அப்படி சொல்லுங்கள், பிள்ளைங்க தண்ணி எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வர மந்திரம். இதான் மந்திரம். இதை வச்சு தான் உலகத்தை படைக்கிறார் பிரம்மா. இப்போ ஆகாயத்துலேருந்து நம்ம மாயை, ஆகாயத்துலேருந்து சொல்கிறோம்ல, மாயைங்கிறது யார்? இறைவனுடைய மனம், அவருடைய சங்கல்பம். அது எப்படி இருக்கே? விண்துகளாக இருக்குது. விண்துகள்னு சொல்கிறோம் இல்லையா? விண்துகள்னா எலக்ட்ரிக் பவர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர்னு சொல்கிறேன். சுவாமி எலக்ட்ரிக் பவர். மின்காந்த காந்தம் வசீகரிக்குதுல, அது அம்பாள்னு வச்சுங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஆகாயம் ஃபுல்லாக அணுக்கள். என்ன அணுக்கள்? இறை அணுக்கள், காட்ஸ் பார்ட்டிகள்னு வச்சுங்க. ஆகாயம் சும்மா வெட்ட வெளின்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கு எல்லை இருக்கான்னா எல்லை இருக்குது. பொதுவாக என்ன சொல்லுவோம்? பார்க்குற வரைக்கும் போயிட்டே இருக்கும். நீ எவ்வளோ தூரம் போனாலும் அது போயிட்டே இருக்கும். எத்தனை கோடி கிலோமீட்டர் போனாலும் அது போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு அப்பால் பிரம்மம். இல்லைன்னா ஆகாசம் அப்படிங்கிற வார்த்தையே வந்திருக்காது. பிரம்மம்னு ஒன்று இல்லைன்னா அதை மொத்தமாக பார்க்குற ஆகாயத்தை மொத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. எது உலகத்தில் பெருசு? ஆகாயம். பெரிதை விட பெரியது ஆகாசம். இது விசாரம் உள்ள இது. பேசுகிற வரைக்கும் பேசிட்டு போவோம். இப்போ உலகத்தில் எது பெரியது? ஆகாசம். ஆகாசத்தை விட பெரியவர் பிருகத்து. அதான் பிரம்மம். பிரம்மம்னா என்ன அர்த்தம்? மிகப்பெரியவர்னு அர்த்தம். அணுன்னா என்னது? மிகச்சிறியதுன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. பிருகத்துக்கும் அணுவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன். அணு தான் அம்பாள், பிருகத்து ஆகாசம்தான் இறைவன். இறைவன் ஃபுல்லாக அணு நிறைஞ்சிருக்கு. இறைவன்கிற ஒரு பெரிய வட்டம், அவர் தான் இன்ஃபினிட்டிவ் வட்டம், பெரிய வட்டம். அவருக்கு மேலே யாரும் இல்லை. ஆகாசத்துக்கும் அவருக்கு நடுவில் ஒன்று இருக்கு. அதுதான் அவ்வியக்தம், இல்லை மாயை, இல்லை அம்பாள், இல்லை மனம், இல்லை சங்கல்பம். புரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் பேசாத விஷயம் பேசுகிறேன் இன்றைக்கி. இந்த ஆகாசம் ஃபுல்லாக அணுக்கள் இருக்குது. ஆமாம், அதெல்லாம் இருக்குது. ஆமாம், இருட்டு தான் அம்பாள். இப்போ சுவாமி இருக்காங்க, பெரிய வட்டமாக இருக்காங்க. அதுக்குள்ளே இருட்டுங்கிற ஒரு வட்டம் இருக்குது. அதுக்குள்ளே
ஆகாசம் இருக்குது, அதுக்குள்ளே காற்று இருக்குது, அதுக்குள்ளே அக்னி இருக்குது, அதுக்குள்ளே நீர் இருக்குது, அதுக்குள்ளே நிலம் இருக்குது இல்லையா? அதுக்குள்ளே விதைகள்லாம் இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவு அன்னம் இருக்குது, அது ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இப்போ முதல்ல சுவாமி இருக்காங்களா, இந்த மாயைன்னு சொல்கிறது தான் சுவாமியை சுற்றி இருக்கிறது. அது யாரையும் விடுறதில்ல, சுவாமி யாரையும் அனுமதிக்கிறதில்ல, அதை அனுமதிக்கிறார். ஏன்னா அது அம்பாள் ஸ்வரூபம், மாயை ஸ்வரூபம், அதை வச்சு தான் ரகசியமான காரியங்களை பண்ணுறார். ஞானிகள் அதை கண்டுபிடிச்சிடுறான், ஞானிகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவர் கண்டெல்லாம் பிடிக்க முடியாது, ஞானிகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, அதை கண்டுபிடிச்சிடுறான். அதை மக்களுக்கு சொல்கிறாரு, மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனால் ஞானிகிட்ட நெருங்க மாட்டாங்க. அதனால் அந்த சுவாமி சங்கல்பம் தான் நடக்குது. விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற விஷயம் ஞானிகளை தவிர வேறு யாருக்கும் தெரியறது இல்லையா? ஞானிகளை யார் அணுகிறாங்க? ஞானிகளை யாருப்பா அணுகிறாங்க? சிஷ்யர்கள் அணுகுவாங்க. பிரம்ம ரகசியத்தை தெரியணும், விடுதலை வேணும்னு நினைக்கிறவங்க ஞானிகள் அணுகுவாங்க. ஞானி, குரு, யோகிகள்லாம் ஒரே கேட்டகரி. இப்போ இருட்டு, சுவாமியை சுற்றி இருட்டு. அந்த இருட்டில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக அணுக்கள் இருக்குது. என்ன அணுக்கள் இருக்கு? காட்ஸ் பார்ட்டிகல்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய ஒரு அம்சமான அவருடைய, அது பொய்யல்ல, அது மித்து. இந்த பொய்யுக்கும் உண்மைக்கும் என்ன விஷயம்னா, உள்ளது போகாது, இல்லது வாராதுன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? இருக்கிற பொருள் போகாதுப்பா, இல்லாத பொருள் வராதுப்பா. இருந்தால் தான் போகும் வரும். இல்லாத ஒன்று திடீர்னு வந்துச்சுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லாத பொருள். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பால்கோவா இல்லை, பால்கோவா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. டக்குன்னு பார்த்தா உங்கள் ஹாலில் பால்கோவா பாக்கெட்டு 1/2 கிலோ இருக்குது. அப்படி ஏதாவது உண்டா? இல்லாத பொருள், உங்கள்கிட்ட இல்லாத பொருள் வருமா? ஏதாவது அது மாதிரி வந்திருக்கா சொல்லுங்கள். வந்திருந்தால் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. வராது. இல்லாத பொருள் வராது, அது இல்லைன்னு அர்த்தம். உள்ளது பொருள் போகாது. இதே பால்கோவா நீங்கள் வச்சுருக்கீங்க டேபிளில், காணும் திடீர்னு. இடையில அவங்க சின்ன பையன் போயிருப்பான், அவன் தான் எடுத்துருப்பான் அப்படின்னு உங்களுக்கு சிந்தனை இருக்கலாம். ஸோ யாராவது எடுத்துகிட்டு போனால் தான் எடுத்துகிட்டு போகுமே தவிர, அது இருக்கிற பொருளை வச்ச இடத்துல தான் இருக்கும். அதுதான் சத்தியத்துக்கும் மித்தியாகும். சத்தியமாக இருக்குன்னா அது போகாது, பொய்யா இருந்தால் அது வராது. அது புரியுதா? இது புரியுதா இல்லையா? சின்ன வார்த்தை தான், ஆனால் புரியாது, நிறைய பேருக்கு புரியாது. என்னது உள்ளது போக? தமிழில் தான் சொல்கிறோம் நாங்கள். பார்த்திங்களா, தமிழ் வளர்க்குறோம். நாங்களும் தமிழர்கள் தான். என்னது உள்ளது போகாது, இல்லது வராது. இந்த ஃபார்முலாவில் சத்தியத்துக்கு ஒரு டெஃபினேஷன், மித்யாவுக்கு ஒரு இது அசத்துக்கு இல்லாத பொருளுக்கு ஒரு டெஃபினேஷன். ஆனால் மாயை அப்படி இல்லை, இருக்கும், தோன்றும், நிற்கும், மறையும். அதனால் அதை மித்துன்னு சொன்னாங்க. அந்த சக்தி தான் அம்பாள். எப்போ தோணுவா, எப்போ நிற்பா, எப்போ மறைவான்னு சொல்ல முடியாது. புரியுதா? அவள் எப்படி இருக்கான்னா இந்த அணுக்களாக இருக்கா. இந்த அணுக்களை பஞ்சீகரணம் பண்ணி தான் வாயு வந்துச்சு. வாயுக்கு சர்வாதிகாரம் கொடுத்தாங்க. வாயுக்கு, பிராணனுக்கு. அது தன்னை 10ஆ பிரிச்சுது. பிராணன், அப்பானன், வியானன், உதான, சமானன், கிருகரன், நாகன், தேவதத்தன், தனஞ்சயன், இன்னொன்று கூர்மன், இவங்களெல்லாம் பிரித்து அது மேலே நிறையா வாயுலாம் இப்போ இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சொல்லுது, மந்திரம் பின்னாடி வருது. இப்போ இந்த சுவாமி, அவரை சுற்றி இருட்டு, அந்த இருட்டுக்குள்ள அம்பாள், அம்பாள்லேருந்து வெளியில் வர்றது பிராணன். முதல்ல வெளியில் வர்றது பிராணன், முதல்ல வெளியில் வர. அதனால் பிரதமஜா. இந்த பிராணன் யார்? அதான் விஷ்ணு, இல்லைன்னா வைஷ்ணவி. இது என்ன பண்ணுது? தன்னோட பஞ்சீகரணம் பண்ணுது. சரி, இப்போ இந்த ஆகாயத்துக்கும் வாயுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கானா? இல்லை. ஆகாயத்தினுடைய அணுக்கள் தான் வாயுவாக இருக்கு, வாயுடைய அணுக்கள் தான் அக்னியாக இருக்குது. சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்துட்டோம். அது அக்னியுடைய அணுக்கள் தான் இதுவாக இருக்குது, நீராக இருக்குது. நீருடைய அணுக்கள் தான் நிலமாக இருக்குது. இல்லையா? உண்டா இல்லையா? எதுவுமே மறுக்க முடியாது. அப்போது இந்த பிராணனானது எல்லா ரோலையும் பண்ணுது. ஏன்னா இது சித்து வரைக்கும் போகும்.
சித்து இல்லை, சித்து வரைக்கும் போகும். ஜடப்பொருள் தான். சித்துக்கு இதெல்லாம் கருவி. சித்துக்கு ஒரு சர்வ வல்லமையுடைய ஒரு தளபதி இருக்கான்னா அது பிராணன். அம்பாளுக்கு ஒரு சர்வசக்தி உடைய ஒரு தளபதி இருக்கான்னா பிராணன். புரியுதா? இப்போ இந்த பிராணன் தன்னை மாற்றி மாற்றி என்ன பண்ணுது? நீராக்குது, நிலமாக்குது. அப்புறம் 5 ஒன்றா சேர்த்து தான் நம்ம உடம்பை பண்ணியிருக்கு. உலகத்தில் நீ எந்த பொருள்லாம் பார்க்குறியோ பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது. அப்போ வஸ்து ஒரு பொருள், அதுக்கு ஒரு நாமம், அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கா இல்லையா? வடிவத்தை வச்சு பேர் வைப்பீங்க, இல்லைன்னா அதோடைய பயனை வச்சு அதுக்கு பேர் வைப்பீங்க. இதை தான் அஸ்தி பாத்தி பிரீத்தின்னு சொல்கிறாங்க. எப்படி சத்து சித்த ஆனந்தம் தான் இந்த திட்டம் இருக்கே, என்றைக்கும் அழியாமல் இருக்கும். அது அறிவு பொருளாக இருக்குது, உணர்வாக இருக்குது, அது ஆனந்தமாக இருக்குது. சத்து சித்து ஆனந்தம். அஸ்தி பாத்தி, பாத்தினா விளங்குது, அதான் அறிவு பொருளாக இருந்தால். அறிவு இருந்தால் தான் விளங்கும், அறிவு இல்லைன்னா ஒன்றும் விளங்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அறிவு சேர்க்கணும். ஒரு பாயிண்ட். அஸ்தி பாத்தி பிரீத்தி, அது மட்டும் இல்லை. 4வது ஒரு தத்துவம், 5வது நாம ரூபம். இது 5 தான் இறைவன். இந்த அஸ்தி அதை தோன்றாது, பாத்தி தோன்றும், பிரீத்தி தோன்றும். பாத்திங்கிறது நல்லா விளங்குது, பளிச்சுன்னு இருக்காங்க, வசீகரமாக இருக்காங்க, அது பாத்தி. பாரூப்பன்னு சொன்னால விளங்குறது, நல்லா பிரகாசிக்கிறது, ஷைன் பண்ணுறது. குழந்தை ஷைன் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? இந்த கிளாஸ் ஒரு நல்ல கிளாஸுன்னு நினைக்கிறேன். எல்லா கிளாஸும் நல்ல கிளாஸ் தான், கொஞ்சம் சூக்ஷ்மத்தோடு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு வாட்டி கேளுங்க இந்த ஆடியோவை போட்டு. நீங்களாம் கேட்குறீங்களா ஆடியோலாம்? எங்கே இருக்கீங்க நீங்கள்? ராஜன் எங்கே இருக்கார்? கடைசியாக எதை இப்போ கேட்டுன்னு வரீங்க? ஒன்றுதையும் கேட்குறது இல்லையா? ஒரு மண்ணாங்கட்டியும் கேட்குறது இல்லையா? என்ன கேட்டுன்னு வரீங்க சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள், கீழேருந்து சொல்லுங்கள். எதை கேட்டுன்னு வரீங்க? சீரியலாக ஒன்றும் கேட்குறது இல்லையா? புது ஆடியோ மட்டும் கேட்டுன்னு வரீங்களா? ஏன் பழசெல்லாம் நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு 2 ஆடியோ கேட்கணும். ஏற்கனவே 50 வயசாகிடுச்சா இல்லையா? டைம் இருக்கா இன்னும்? இப்போ என்ன வயசு? 48ஆ? 2 வருஷம் ஓப்பி அடிக்கலாமா? சரி, பொழைச்சி போங்க. அவங்களாம் 7 வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமில்ல? இறைவனையும் தேடணும், இறையும் தேடணும். இதெல்லாம் அவங்கள சொல்லி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு நல்லா துளிர் விட்டு போச்சு. எனக்கு கேட்குறதுக்கு ஆள் இருந்தான், நான் ஒரு சின்ன தப்பு கூட பண்ண முடியாது தெரியுமா? உடனே எல்லாத்துக்கும் பிரகாசம் பண்ணி விட்ருவார். என்கிட்ட ஒரு ரகசியம் நிறுத்த முடியாது. ஒரு சின்ன தவறு நான் பண்ண முடியாது. நான் பிறந்ததுலேருந்து ஏதாவது சின்னதாக ஒரு தவறு பண்ண வச்சிங்களேன், உடனே எல்லோரும் போட்டு விட்டுருவார். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்கள் தெருவில் இருக்கிறவங்க எங்கள் பாட்டிகிட்ட வந்து சொல்லிட்டு போடுவான், குளத்தில் பேரன் இதை பண்ணான், குதிச்சான், மேலே ஏறி குதிச்சான், மாடு மேலே ஏறினான். நான் வரதுக்கு முன்னாடி அங்கே செய்தி போடு. எப்படியோ அந்த 3 நாளில் போய்டும், அடி கண்டிப்பாக உண்டு. என்ன சின்ன சின்ன தவறுலாம் பண்ணுவேன், எல்லா தவறுக்கும் அடி உண்டு. எப்படி அவன் தான் சொல்லி இதே வேலையாக இருந்திருக்கானுங்க அந்த காலத்தில். இப்பயும் அப்படி தான் இருக்கான். போட்டு கொடுக்கறதுல நம்ம தமிழர்கள் மாதிரி நாங்கள்லாம் தமிழர்கள் போட்டு கொடுப்போம். கேடு கட்ட புத்தி அது. ஆனால் இது எனக்கு நன்மையை தான் பயத்துது. சிவன் நிற்கிறான், அவன் பேரன் போய் போட்டு கொடுத்துருவான். அவங்களுக்கு தெரியாமல் வந்திருப்பேன். எங்கள் வீட்டு கொல்லை பக்கம் தான் சிவன் கோயில், ஆனால் இந்த பக்கம் போவேன், இந்த தெருவை சுற்றி அந்த தெருவை சுற்றி அப்படி போவேன். அது மாதிரி காமெடியெலாம் நடந்திருக்கு. அதனால் எதுக்கு சொல்லனா, இந்த ஆகாயம் காட்ஸ் பார்ட்டிக்கல். ஆகாயம் தன்னை பல வேரியேஷனில் பிராணனாக உருவாக்குது. பிராணன் பல வேரியேஷனில் பொருட்களை உருவாக்குது. பொருட்களை நாம் பேர் வைக்கிறோம். பேரும் பொருட்களும் சிவமும் சக்தியும் போல். என்ன எப்படியான்னு கேட்டால், நீ வேணால் ஒரு பொருளை சொல்லிக்கிட்டே அந்த பொருள் வந்துடும். மந்திரம் ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அதுக்கு தான் அப்படி சொல்லி தான் ஓங்காரம் சொல்லி சுவாமியை கூப்பிட்டுடுறோம். ஓங்காரம் சொன்னீங்கன்னா சாமி வந்து ஆகணும், வேறு வழியை கட்டி எழுத்துட்டு வந்துடும். ஏன்னா சிவமும் சக்தியும். சிவனை நோக்கி தபஸ் பண்ணுறான் அப்படின்னா அம்பாலும் தான் சேர்ந்து வருவாங்க தரிசனத்துக்கு. சக்தியை நோக்கி தபஸ் பண்ணனா சுவாமியும் சேர்ந்து தான் வரணும், பிரிஞ்செலாம் வர முடியாது. புரியுதா சொல்கிறது புரியுதா? அப்போது அஸ்தி பாத்தி பிரீத்தி நாம ரூபம் 5 தத்துவம் மறக்கக்கூடாது. இதுதான் இறைவனுடைய ஸ்ட்ரக்சர்.
3 5 ஆக்கியிருக்கோம், 5 இருக்குது, கணக்கில் இருக்குது. இது கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தா தான் இந்த கிளாஸ் நடத்துறது, அடுத்த மந்திரங்களை நடத்துறது புரியும். சரி, அப்போ உலகின் பொருட்கள், இந்த பொருட்களால் ஆனதான் லோகங்கள். லோகங்களோ 16 லோகங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எங்கே ஒடுங்குதுன்னா ஆத்மாவில் ஒடுங்குது. எல்லாம் ஆத்மாவுக்குள்ளே வந்துடுது. எவ்வளோ வல்லமை பார்த்தீங்களா உங்களுக்கு? ஆத்மானா எங்கேயோ இருக்கார், பரமாத்மா எங்கேயோ இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கார். உங்களுக்குள்ளே இருக்காருன்னு முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம் நீ தான். அது என்ன வித்தியாசம் இருக்கு? உனக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க. உனக்கு அறிவு வந்துச்சுன்னா அது நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க குரு, கடைசியாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் முதல்ல நமக்குள்ளே இருக்காருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? நமக்குள்ளே இல்லைன்னா இந்த சரீரம் ஒரு நாள் நிற்காது, போடும். எங்கேருந்து வந்துச்சு அங்கேயே டைல்யூட் ஆகிடும். புரியுதா? அப்போ நமக்குள்ளே இருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல, நமக்குள்ளே இருக்காருங்கிறது வரைக்கும் சொல்கிறது கூட ஒரு அறியாமை தான். சொல்கிறது புரியுதா? உங்களுக்குள்ளே இருக்காருன்னு முதல்ல குரு சொல்லுவான். டே 1ல் உங்களுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க குரு. நீ இது தீட்சை கொடுக்குற அன்றைக்கி சொல்லுவாங்க. நீ முடிச்சுட்டு பூரணமாகி போகிறல்ல வெளியில், அப்போ நீ தான் அதுன்னு சொல்லுவாங்க. இட்லி அப்போ உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்களுக்குள்ளே இட்லி இப்போ போயிருக்குன்னு சொல்கிறேன், ஆமாம்பிங்க. இப்போ இட்லி நீங்கள் தான் இட்லின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா? இட்லி நீங்கள் தானே. இட்லி இப்போ இட்லியே இருக்குமா? கரைஞ்சி என்னவாயிடுச்சு? தாதுவாகிடுச்சு. 7 தாதுவாகிடுச்சு. அது பிரம்மமயமாகிடுச்சு, அத்வைதமாகிடுச்சு. அது சும்மா சாதாரண ஒரு சிந்தனை தான், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உலகின் சகல சத்தங்களும், உலகத்தில் எத்தனை சத்தம் இருக்கு அத்தனையும் ஓங்காரத்துக்குள்ளே அடங்கும். ஒத்துக்கிறீங்களா? அகர உகரம் மகரம். அது இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் பார்க்கலாம். 3வது விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உலகத்தினுடைய எல்லா வெளிச்சமும் ஆத்மா. ஆத்மா ஒளிப்பொருள் பார்த்துருக்கோமா? பாரூபம்னு பார்த்தோமா? ஆத்மா ஒளிப்பொருள் தானே. கோடி சூரிய சமப்பிரப, கோடி 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 ஜுவாலாய ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி பிரஜோதயாத். வேலுக்கான காயத்ரி இது. இப்போ அந்த ஒளிப்பொருள் உலகத்தில் உள்ள எல்லா வெளிச்சத்துக்கும் இதுதான் ஆதாரம். அது யாரு? அது யாரு? நீங்கள் தான். நீங்கள் ஒளிப்பொருள். சவுண்டுன்னு சொல்லக்கூடிய ஒலி, ஒலி ஒலி ஒலி, லைட் அண்ட் சவுண்டு. அப்போ யார் லைட் அண்ட் சவுண்டு? நீங்கள் தான். லைட் அண்ட் சவுண்டு நீங்கள் தான். உலகத்தினுடைய எல்லா வெளிச்சமும், உலகத்தினுடைய எல்லா சவுண்டும் ஓங்காரம் எங்கேருந்து வருது? பிராணன்லேருந்து வருது. பிராணன் எங்கேருந்து வருது? பிராணன் வந்து ஆத்மாலேருந்து பிறந்த முதல் பொருள். இப்போ தானே பார்த்தோம், பிரதம ஜா அதுக்கு பேர். அப்போ பிராணன் தான் உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துவும். பிராணன் தானே உலகத்தில் உள்ள. அது பஞ்சபூதமாக இருந்தாலும் பிராணன் தானே. பஞ்சபூதம் பிராணன் தானுங்க. பிராணன் எதில் பண்ணப்பட்டு? அணுக்களால் பண்ணப்பட்டிருக்கு. அணுக்கள் தான் காட்ஸ் பார்ட்டிகள். அணுக்கள்ங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க. உலகத்தின் மிகச்சிறியதும் அதுதான். அந்த அணுக்கள் தான் சக்தி. இந்த மிருகத்துன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் பிரம்மம், அதுதான் சிவம். புரியத்துக்காக சொல்கிறேன் சிவம் சக்தின்னு. எதுக்கு பக்தி யோகத்தையும் ராஜயோகத்தையும் இணைச்சே கொண்டு போகிறேன்னா, எல்லாம் ஒன்று தான் புரிய வைக்கணும். மகா யோகம் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் அத்வைதம் தான், எல்லாம் ஒன்றில். அறிவு இருக்கிறவனுக்கு ஒன்று. வாழ்நாள் ஃபுல்லாக அவன் துவைத்தத்தில் தான் இருப்பான். ஆனால் அவன் ஆழ்ந்து சிந்திச்சானா அவன் அத்வைதத்துக்கு வருவான். அந்த ஆழ்ந்து சிந்திக்கிற புத்தி பெரிய தபஸ்னால கிடைக்குது, ஈஸ்வர ஆசீர்வாதத்தினால கிடைக்குது. இல்லைன்னா என்னை போன்ற சாமானியர்கள் எப்படி இதெல்லாம் பேச முடியும் சொல்லுங்கள்? சிந்திக்கவே முடியாத விஷயம் நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ணுறோம். மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. இந்த தத்துவ விஷயங்கள், சத்திய விஷயத்துலலாம் அடியன் ரொம்ப தெளிவாக இருக்கேன்.
ஒரு அணுவளவு கூட மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தோணலை. யார் கேட்டாலும் சொல்லி கொடுப்பேன், தயாராக இருக்கேன். குதர்க்கம் பண்ணக்கூடாது. தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வத்தோடு வந்தால் யாருக்கு வந்தாலும் சொல்லிக் கொடுக்க அடியேன் தயாராக இருக்கேன். இப்போ என்னாச்சு? உலகின் பொருட்கள் நீங்கள் தான், உலகின் சவுண்டு நீங்கள் தான், உலகின் லைட்டு நீங்கள் தான், உலகின் ஸ்பேஸு நீங்கள் தான், எல்லாம் நீங்கள் தானே வருது. முக்கியமாக 3 மட்டும் சொல்கிறேன், அப்புறமா பாக்கி விஷயம் பேசலாம். உலகின் சகல ஒளிகளும் இப்போ உங்கள்கிட்டேருந்து எல்லாம் வெளியில் வருது. இப்போ லைட்டு நாங்கள் எப்படியா சொல்ல முடியும்? நாங்கள் ஆத்மா ஒளி பொருள்னு நீ சொன்ன முன்னாடியே ஒத்துக்கிறோம். அது எப்படியா நம்புறது? ஒரு சந்தேகம் வருமா வராதா? நீங்கள் ஒளி பொருள்னு சொல்ல, லைட்டுன்னு நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் லைட்டு நீங்கள் தான் சொல்கிறேன், ஒத்துக்கிறீங்களா? ஆத்மா ஒளி பொருளுங்கிறது ஒத்துக்கிறீங்க, அதனால் உள்ளே இருக்குது. அது விளங்குதோ விளங்கலையோ, அது என்றைக்கு விளங்குமோ, அது அது எப்படி தெரியுமா வெளிச்சம் கொடுக்குது? அது எப்படி தெரியுமா வெளிச்சம் கொடுக்குது? இப்போ நீங்கள் கனவு பார்க்குறீங்கல்ல, அங்கே லைட் யார் போட்டா? இருட்டில் பார்க்க முடியாது, இருட்டில் எந்த சீனையும் பார்க்க முடியாது. கனவு தெளிவாக பார்க்குறீங்களா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டு வராங்க, கோயிலுக்கு வரீங்க, பீச்சுக்கு போகிறீங்க, ஈசிஆர் ரோட்டில் போகிறீங்க, ஓஎம்ஆர் ரோட்லேருந்து வரீங்க, இதெல்லாம் கனவில் பார்க்குறீங்கல்ல. அதெல்லாம் யார் அந்த லைட் இல்லாமல் எப்படி பார்ப்பீங்க? இந்த கனவை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் கனவு நனவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. நல்லா தெளிவாக இதான் மாண்டூக்கிய உபநிஷத்து. கனவும் நனவுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அறிவு இருந்தால் இது புரியும். அறிவு இருக்கா இல்லையா? இல்லாட்டினாலும் இருக்குன்னு சொல்லி தான் இப்படி கேள்வி கேட்டால் எப்படியா பைசல் டைம் ஆகிடுச்சா? இது சொல்றது புரியுதா? அதனால் உலகின் சகல ஒளிகளும் ஒடுங்குமிடம், புரியுதா? அதனால் அவன் செய்கிறான், நம்மை வைத்து செய்கிறான், அவனுக்காக செய்கிறேன். ஒரு காலகட்டத்தில் சுவாமிக்கு அடியேன் நினைக்கிற சங்கல்பம்லாம் 100% உடனே நடக்கும்னு சொல்லியிருக்கேனா? நடந்துக்கிட்டே இருக்கா? அப்புறம் அடியார்களுக்கு சொல்ல ஆரம்பித்த சங்கல்பம் பண்ணி 10 வருஷம் கழித்து குழந்தைகள் பிறக்குது, திருமணம் நடக்குது, எல்லாம் இப்போ எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கா? நீங்கள் பார்க்குறீங்க, பிரத்யட்சமாக பார்க்குறீங்க. 2வது பாயிண்டா? அப்புறம் அடியனுக்கும் நடக்குதுன்னு சொன்னேன்ல, அடியனுக்கும் வீட்டில் என்ன சொன்னேன்? என் குழந்தைங்க வளரும்போது, சுவாமி எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்ன ஒன்றையே எனக்கு கொடுத்துட்டேன். அவங்க தலையெடுக்கும் போது, அவங்க வளரும்போது அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அவங்க கொடு. அதுங்க ஒன்றுமே கேட்க மாட்டேங்குங்க. அது ஒரு பெரிய வரமாக இருக்குது எனக்கு. ஒன்றுமே கேட்குறது நானாக தான் ஏதாவது என்ன வேணும் கேட்டு கம்பல் பண்ணி வாங்கிட்டு போய் சில நேரம் கேட்காமலாம் வாங்கிட்டு போயிடுவேன். இப்போ அது கூட அவங்கள்ட்ட கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிலது பிடிக்கலன்னு சொல்லு. அப்போ எதுக்கு இந்த வார்த்தைன்னு கேட்டால், இந்த வார்த்தை எதுக்குன்னு கேட்டால், சர்வ சங்கல்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சங்கல்பம் கூட ஃபெயிலியர் ஆகுறதில்ல. புரியுதா? இது சின்ன லெவலில் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய லெவலில் பண்ண போகிறோம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த சத்தை விட்டு அணுவளவு கூட புத்தி எவ்வளோதான் வரட்டும், எவ்வளோதான் ஞானம் வரட்டும், எதுதான் வரட்டும், இறைவன் அந்த பக்தி ஒரு அணுவளவு கூட குறையக்கூடாது. ஞானம் குறையாது. ஞானம் ஏறினது தான். யோகம் ஏறும் இறங்கும், பக்தி ஏறும் இறங்கும். ஆனால் பக்தி இறங்கக்கூடாது. இது வரைக்கும் இருக்கட்டும், இதை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றிவேல் முருகனுக்கு.